morning students. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தியரத்துக்கு பேர் மொராரைஸ் தியரம். ஸோ பிஃபோர் மொராரைஸ் தியரத்தை ஸ்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெட் அஸ் டிஸ்கஸ் வாட் யூ மீன் பை காஷிஸ் தியரம். காஷிஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இஃப் எஃப் இஸ் அன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் inside and on a closed curve capital C, then integral over C f of z dz equal to 0. ஓகேங்களா? ஸோ இதுதான் காஷிஸ் தியரம். ஸோ மொராரிஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இட் இஸ் அ கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் காஷிஸ் தியரம். தட் இஸ், ஒருவேளை சப்போஸ் integral over C f of z dz equal to 0 for every closed curve C, ஓகேங்களா? இந்த டொமைன், இந்த ஒரு டொமைன் டின்னு கொடுத்துருக்கேன். அந்த டொமைனில் எந்த ஒரு க்ளோஸ்ட் கர்வ் கொடுத்தாலும் integral over C f of z dz வந்து 0 இருந்தால் then f of z is analytic. ஓகேங்களா? provided some condition. ஓகேங்களா? என்ன கண்டிஷன் அப்படின்னா, வர ஒன்றும் இல்லை, f is a continuous function. ஓகேங்களா? f continuous ஃபங்க்ஷனாக இருந்தால் f is a continuous function and integral over C f of z dz equal to 0 for every closed curve C, then f is an analytic function அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ let us state the theorem first. ஓகேங்களா? ஸோ என்ன தியரத்தை முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல சொல்லிடலாம், then we will go for the proof of this theorem. ஓகேங்களா? ஸோ this is the Muraray's theorem. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் நல்லா பாருங்கள். let D subset of C be a domain and f from C to C D to C be a continuous function. ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து அடிஷ்னலாக இங்கே என்ன இருக்குன்னா continuous function, f is a continuous function. And suppose that integral over gamma f of z dz equal to 0 for every closed curve gamma in D, actually C னு போட்டுக்கலாம், நான் gamma எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ f of z integral over gamma f of z dz equal to 0 for every closed curve C in D ஆக இருந்தால் then f is an analytic function. f வந்து analytic. இதுதான் நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஓகே சார், இது எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to have a new notion that is called antiderivative. ஓகேங்களா? antiderivative அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி நான் இதை ப்ரூஃப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ let us go to, and what do you mean by antiderivative? So let us give a definition. This is the definition. So let f of z, let D is a subset of C and f is a function from D to C. ஓகேங்களா? நான் இப்போ இந்த எஃப்க்கு ஆன்டி டெரிவேட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, then there is a function capital F from D to C such that f dash of z which is equal to f of z. ஓகேங்களா? f dash of z வந்து f of z ஆக இருந்தால் then we say that small f has antiderivative. இதுதான் தியரம். ஓகேங்களா? டெஃபினேஷன். ஓகேங்களா? that means if there exists a function capital F such that capital F dash of z which is equal to f of z for every z belongs to t ஆக இருந்தால் then we say that this small f has a antiderivative. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். அப்போ there exists a function, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு ஒரிஜினல் கொடுத்துருக்கிற ஸ்மால் ஃபங்க்ஷன் f கிடச்சிடும். ஓகேங்களா? இப்படி இருந்தால் அதுக்கு பேர் வந்து என்னது, இது ஸ்மால் f has a antiderivative. let us recall, for example, இப்போ f of z equal to z square, இதுக்கு antiderivative இருக்கா அப்படின்னா எஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், z cube by 3 அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாமா, கேபிட்டல் f of z equal to z cube by 3 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 3z square divided by 3 that is equal to z square that is equal to f of z. ஓகேங்களா? அப்போ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஆன்டி டெரிவேட்டிவ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? புரியுதா? அப்போ இது ஸ்பெஷல். ஓகேங்களா? சப்போஸ் f has an ஆன்டி டெரிவேட்டிவ் அப்படின்னா there exists function f capital F from D to C such that f dash of z which is equal to f of z. ஓகே, ஸோ இந்த இடத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போதைக்கு நான் D வந்து டொமைன்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அப்படின்னா இது என்னது, இட் இஸ் அ ஓப்பன் கனெக்டட் செட். ஓகேங்களா? அப்போ f has an antiderivative அப்படின்னா there exists a capital F such that f dash of z which is equal to f of z for every z belongs to D அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, this capital F is differentiable at all z in D. கரெக்டாக டியில் உள்ள எல்லா பாயிண்ட்லேயும் கேபிட்டல் எஃப் என்னவா இருக்குது, டிஃபரன்ஷியபிளாக இருக்குது. தென் கேன் ஐ சே தட் கேபிட்டல் எஃப் இஸ் அனாலிட்டிக் ஆன் டி. ஏன்னா டி ஓப்பன் தானே, டி வந்து ஓப்பன் கனெக்டட் செட்டு. அப்படிங்க எந்த ஒரு பாயிண்ட் கொடுத்தாலும் அதை சுற்றினால ஒரு வட்டம் வர முடியும். அந்த வட்டத்துக்குள்ள உள்ள எல்லா பாயிண்ட்லேயும் எஃப் வந்து டிஃபரன்ஷியபிளாக இருக்குது. தட் மீன்ஸ்
capital F is analytic function. Capital F is an analytic function, that is f has a derivative at every point on the open set, therefore f is analytic. Okay, அப்போ f analytic ஆகிட்டு அப்படின்னா நம்ம இது படிச்சிருக்கோம், என்னது காஷிஸ் ஹையர் டெரிவேட்டிவ் ஃபார்முலா. அது என்ன ஃபார்முலா சொல்லுது பாருங்க, காஷிஸ் ஹையர் டெரிவேட்டிவ் ஃபார்முலா. எஃப் வந்து let f of z be a function which is analytic inside, அதை விடுங்க, இன்சைடான கர்வெலாம் வேண்டாம், அனாலிட்டிக்காக இருந்தது அப்படின்னா we can differentiate infinitely many times. நீங்கள் எத்தனை திருப்பினாலும் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். எஃப் டேஷ் கிடைக்கும், எஃப் டபுள் டேஷ் கிடைக்கும், எஃப் ட்ரிபிள் டேஷ் கிடைக்கும், இப்படி போய்கிட்டே இருக்கும். எத்தனை திருப்பினாலும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். சொல்கிறது புரியுதா? அப்போ இதுதான் ரொம்ப சிம்பிள். எஃப் ஸ்மால் எஃப் அனாலிட்டிக்காக இருந்ததுன்னா எஃப் டேஷ் அனாலிட்டிக், எஃப் டபுள் டேஷ் அனாலிட்டிக், எஃப் ட்ரிபிள் டேஷ் அனாலிட்டிக் போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நவ் லெட் அஸ் கம் டு ஹியர். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஸ்மால் எஃப் ஹஸ் அன் ஆன்டி டெரிவேட்டிவ்னு மட்டும் சொல்லியிருக்கேன். therefore there exists capital F such that capital F dash of Z which is equal to small f of Z. இதை இன்னொரு வகையில் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? there exists an analytic function F, ஓகேங்களா, such that this condition will hold. ஓகேங்களா? அப்போ F அனாலிட்டிக்னா கேபிட்டல் F டேஷ் கிடைக்கும், கேபிட்டல் F டபுள் டேஷ் கிடைக்கும், கேபிட்டல் F ட்ரிபிள் டேஷ் எத்தனை திருப்பினாலும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிடலாம். ஓகேங்களா? பர்டிகுலர்லி F ரெண்டு திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா கிடைக்கும் கேபிட்டல் எஃப் டேஷ் வந்து எஃப், அப்போது எஃப் டபுள் டேஷும் கிடைக்கும், தட் மீன்ஸ் எஃப் ஸ்மால் எஃப் டேஷும் கிடைக்கும். இந்த இடம் புரியுதா? ரொம்ப குருஷியலான ஸ்டேஜ். ஓகேங்களா? அப்போது நான் ஆன்டி டெரிவேட்டிவ் இருக்குதுன்னு சொன்னாலே போதும், என்னுடைய ஸ்மால் எஃப்பும் அனாலிட்டிக் ஆயிரும். ஓகேங்களா? எஃப் ஹஸ் அன் ஆன்டி டெரிவேட்டிவ்னு அர்த்தம் தேர் எக்ஸிஸ்ட் கேபிட்டல் எஃப் சச் தட் கேபிட்டல் எஃப் டேஷ் ஆஃப் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் ஆஃப் இசட். இந்த கேபிட்டல் எஃப் டேஷும் டிஃபரன்ஷியபிள் ஆகுமா? எஃப் டபுள் டேஷ் கிடைக்குமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? f small f dash கிடைக்கும். that means what? f small f is analytic function. ஓகேங்களா? இதுதான் ஐடியா. சொல்கிறது புரியுதா? ஓகே, ஸோ let us come to here. ஓகேங்களா? ஸோ ஓகே, let me recall. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, small f has anti-derivative அப்படின்னா there exists a function capital F from D to C such that capital F dash of Z is equal to f of Z. ஓகேங்களா? இது இன்னொரு வகையில் என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னா, f small f has an anti-derivative implies capital there exists an analytic function capital F which satisfy this condition. ஓகேங்களா? ஒன்ஸ் கேபிட்டல் F அனாலிட்டிக்காக இருந்தது அப்படின்னா f dash அனாலிட்டிக், கேபிட்டல் F டபுள் டேஷ் அனாலிட்டிக், கேபிட்டல் F ட்ரிபிள் டேஷ் அனாலிட்டிக் எல்லாமே நமக்கு அனாலிட்டிக் ஆயிரும். ஏன்? பிகாஸ் ஆஃப் தி காஷிஸ் ஹையர் டெரிவேட்டிவ் ஃபார்முலா. ஓகேங்களா? காஷி ஹையர் டெரிவேட்டிவ் ஃபார்முலானால எத்தனை திருப்பினாலும் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போது இங்கே கேபிட்டல் எஃப் டேஷ் அனாலிட்டிக்காக இருக்குமா? அப்போ கேபிட்டல் எஃப் டபுள் டேஷ் கண்டுபிடிக்கலாம். தட் இம்ப்ளைஸ் தட் ஸ்மால் எஃப் இஸ் அனாலிட்டிக். தட் மீன்ஸ் வாட்? எஃப் ஸ்மால் எஃப் டேஷ் வந்து கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் ஐடியா. இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். தட் மீன்ஸ் நான் மொராரிஸ் தியரத்தை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு let us state the மொராரிஸ் தியரம். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன். ஓகேங்களா? அது நீங்கள் கொஞ்சம் அந்த ஐடியா மட்டும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ லெட் அஸ் ரீகால் த மொராரிஸ் தியரம். நோட் தட் let D is a function from C to D is a domain and F is a function from D to C. அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது. தென் integral over gamma f of z dz equal to 0 for every closed curve gamma in D ஆக இருந்தால் then f is analytic on D அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதை வச்சு ஸ்மால் எஃப் இஸ் அனாலிட்டிக்னு சொல்கிறதும் ஒன்று தான். திஸ் ஸ்மால் எஃப் ஹேஸ் ஆன்டி டெரிவேட்டிவ்னு சொன்னால் போதுமா? அப்படின்னு அர்த்தம் தேர் எக்ஸிஸ்ட் கேபிட்டல் எஃப். ஓகேங்களா? சச் தட் கேபிட்டல் எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப். ஓகேங்களா? கேபிட்டல் எஃப் அனாலிட்டிக்காக இருக்கும். தேர்ஃபோர் எஃப் கேபிட்டல் எஃப் டபுள் டேஷ் கிடைக்கும். தேர்ஃபோர் எஃப் டேஷ் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த தியரத்தை நான் வேறு மாதிரி ப்ரூஃப் பண்ண போகிறேன். எப்படி ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னா, let D subset of C be a domain and f from D to C be a continuous function. Suppose that integral over gamma f of z dz equal to 0 for every closed curve gamma in D ஆக இருந்தால் then small f has a antiderivative on D. அதுவும் ஒன்று தான். f is analyticனு சொல்கிறதும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ let us prove that small f has an antiderivative. இது எப்படி ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு லெம்மா யூஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ணுறேன். ஓகேங்களா? முதல்ல அந்த லெம்மா தான் முக்கியம். அந்த லெம்மாக்கு அப்புறம் வந்து we will see this. ஓகேங்களா? ஸோ ஆன்டி டெரிவேட்டிவ்னா என்ன அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டேன். now let us go to the
லெம்மா. என்ன சொல்லுதோம் அப்படின்னா, let D is a subset of C be a domain. ஓகேங்களா? F is a function from D to C be a continuous function. Then the following two statements are equivalent. என்ன following statements are equivalent? முதல்ல F has an antiderivative, number 1. ஓகேங்களா? number 2 வந்து என்னது? integral over F of Z dz depends only on the end point. ஓகேங்களா? அது என்னது? only depends only on the end point என்னது அப்படின்னா, சி எந்த ஒரு ரெண்டு புள்ளி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? Z1 Z2. ஓகேங்களா? சப்போஸ் இப்படி பார்க்க Z1லேருந்து Z2க்கு ஒரு கர்வு போகுது. ஓகேங்களா? ஸோ Z1லேருந்து Z2க்கு ஒரு கர்வு, அதை C1 வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் இதே பாயிண்ட் Z1லேருந்து Z2க்கு இன்னொரு கர்வு வரைகிறாங்க, அது C2ன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? தென் எஃப் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த எண்ட் பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்டகரல் ஓவர் C1ம் இன்டகரல் ஓவர் C2 ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? நோட் தட் அது நடக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் இங்கே நான் அசியூம் பண்ணுறேன். என்ன அசியூம் பண்ணுறேன் அப்படின்னா, திஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் எண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா, இஃப் எனி டூ கர்வ்ஸ் ஹேவிங் த சேம் இனிஷியல் அண்ட் எண்ட் பாயிண்ட் தென் இன்டகரல் ஓவர் போத் த கர்வ்ஸ் வில் பி ஈக்குவல். ஓகேங்களா? C1 and C2 are two curves, any two curves, ஓகேங்களா, having both initial and end point ஆக இருந்தால், then நான் என்ன ப்ரூஃப் பண்ண போகிறேன்? இன்டகரல் ஓவர் C1 which is equal to இன்டகரல் ஓவர் C2 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கால்டு இது ரெண்டு ஈக்குவலண்ட் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ லெட்டஸ் இந்த ஒரு லெம்மா ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்து இதுதான் இதை யூஸ் பண்ணிட்டீங்கனாலே வில் ஹாவ் another idea. ஓகேங்களா? So let us recall again. Let D is a domain and F from D to C be a continuous function. Then the following two statements are equivalent. என்ன ஈக்குவலன்ட்? ஆக்சுவலி இது மட்டும் இல்லை, இன்னொரு இதுவும் மொத்தம் 3 ஸ்டேட்மெண்ட் வந்து ஈக்குவலன்ட். நான் ரெண்டாக தனியாக பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எஃப் ஹாஸ் அன் ஆன்டி டெரிவேட்டிவ், இன்டெக்ரல் ஓவர் எஃப் ஆஃப் இஸ் டிஇசட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த எண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு லெம்மா இருக்குது. அந்த லெம்மா என்ன ப்ரூஃப் பண்ண போகிறேன்னா, இன்டெக்ரல் ஓவர் C f of z dz equal to 0 for every closed curve. ஓகேங்களா? இந்த பாருங்க, இந்த அடுத்த தியரம், அடுத்த லெம்மா. ஓகேங்களா? அதே தான். let D from C to D be a domain and f from D to C be a continuous function. Then the following two statements are equivalent. ஓகேங்களா? என்னெல்லாம்? integral over C f of z dz depends only on the end points first, and integral over gamma f of z dz equal to 0 for every simple closed curve அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ இந்த 3 பாயிண்ட்டுமே 3 லைனுமே ஈக்குவலண்ட். ஓகேங்களா? நம்பர் 1 என்னது? f has an small f has an antiderivative. Number 2, integral over C f of z dz depends only on the end point. That means what? Independent of the path. என்ன கர்வுனா இருந்துட்டு போது, எனக்கு இன்டெக்ரல் வேல்யூ வந்து சேம். நம்பர் 3 வந்து என்னது? இன்டெக்ரல் ஓவர் காமா f of z dz equal to 0 for every simple closed curve. முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் ஈக்குவலண்ட் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த 3 ஸ்டேட்மெண்ட் ஈக்குவலண்ட், அவ்வளோதான் மொராரிஸ் தியரம் இதை சொல்லுது. ஓகேங்களா? ஸோ எஃப் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், வி ஆர் ஹேவிங் திஸ் இட் இஸ் சிம்பிள் க்ளோஸ்ட் கர்வ். என்னது? இன்டெக்ரல் ஓவர் காமா எஃப் ஆஃப் இஸ் டி இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் எனி சிம்பிள் க்ளோஸ்ட் கர்வ் அப்படின்னு சொல்லிட்டோம். தேர்ஃபோர் இது ரெண்டு ஈக்குவலண்ட். இதுவும் யார்? எஃப் ஹேஸ் அன் ஆன்டி டெரிவேட்டிவ். முடிஞ்சு போச்சு. ஒன்ஸ் எஃப் ஹேஸ் அன் ஆன்டி டெரிவேட்டிவ் அப்படின்னா then it is infinitely many times differentiable. ஐடியா புரியுதா? அப்போ நான் முதல்ல என்ன ப்ரூஃப் பண்ண போகிறேன் அப்படின்னா, these 3 statements are equivalent. என்ன ஸ்டேட்மெண்ட்லாம் திருப்பி சொல்லலாமா? முதல்ல f has a antiderivative. ரெண்டாவது, integral over C f of z dz depends only on the end point. நம்பர் 3 வந்து என்னது? integral over gamma f of z dz equal to 0 for every simple closed curve. ஓகேங்களா? இந்த 3 கண்டிஷனும் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா?